Welcome to Aishwarya Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்ட்டு வந்து பார்த்துருப்போம். அதை மேக் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ அதனை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது Salient Features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலுடைய மூல ஆதாரங்கள். ஸோ நம்ம வந்து பொதுவாகவே 60 நாடுகளிலிருந்து இதற்கான சோர்சஸ் வந்து எடுத்திருப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போ அந்த 60 நாடுகளிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் கண்ட்ரியிலேருந்து என்னென்ன சோர்சஸ் எல்லாம் எடுத்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அட் த சேம் டைம் நமக்கு இந்த சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் 1935 இந்தியன் கவர்மெண்ட்டில் ஆக்டில் தான் நமக்கு வந்து நிறைய எடுக்கப்பட்டது. சரிங்களா? 1935 சட்டத்தில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் மோர் தென். ஸோ அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம இந்த 1935 கவர்மெண்ட் ஆக்டில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கவர்னர் சிஸ்டம், ஆளுநர் முறை அப்படின்றது அங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்னர் சிஸ்டம்ன்றது மட்டும்தான் 1935 எடுத்திருக்காங்க. கவர்னர் சிஸ்டம் அப்பாயின்மெண்டட் பை த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா அது வந்து கனடாவிலேருந்து எடுக்கப்படுது. ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி, நீதித்துறை அப்படின்றது வந்து பார்க்குறோம். இந்த நீதித்துறை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1935 எடுக்கப்படுது. ஆனால் இதே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அதே போல் எமர்ஜென்சி அப்படின்றது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை பிரகடனம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1935 எடுக்கப்படுது. ஆனால் இதே எமர்ஜென்சி ப்ரொவிடேஷனில் நமக்கு வந்து கேன்சலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது வந்து அடிப்படை உரிமை, ரத்தாகக்கூடிய உரிமை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அந்த கம்பேரிஷனோட நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். அப்போ 1935 கவர்னர் சிஸ்டம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், ஜுடிஷியரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரல் பிரின்சிபல், கூட்டாட்சி தத்துவம், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க? 1935. அதே போல் சர்வீஸ் கமிஷன், பணியாளர் தேர்வாணையம், இதெல்லாமே எங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது? 1935 சட்டத்தில் தான் எடுக்கப்பட்டது. நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். இதே கவர்மெண்ட் ஆக்ட் 1935 தான் ஆர்பிஐ வந்து நமக்கு உருவாக்கப்பட்டது. ஆர்பிஐ ஆக்ட் 1934, ஆர்பிஐ ஏப்ரல் 1, 1935 இந்தியாவிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மா என்று சொல்லக்கூடிய, இன்றைய மியான்மர் என்று சொல்லக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போனது. அதே போல் ஃபெடரல் கோர்ட் வந்து ஏற்படுத்தப்பட்டு சர் மௌரிசியர், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் 1935. அதை விட ரொம்ப முக்கியம், அபாலிஷன் ஆஃப் டையார்சி, இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் பிரசிடென்சி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கவர்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மாகாணத்திற்கு சுயாட்சி முறை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம 1935 கவர்மெண்ட் ஆக்டில் தான் இதெல்லாமே பார்த்துருப்போம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து என்னென்னலாம் எடுக்கப்பட்டது, இதெல்லாம் ஃபுல்லாக 1935 வந்து பார்த்தோம். ஸோ இங்கிலாந்து என்னென்னலாம் சார் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். அப்படியே பாருங்கள், அதனுடைய கண்டினியூட்டி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பைகேமரலிசம் என்று சொல்லக்கூடிய இரண்டவை முறை, லோக்சபா ராஜ்யசபா சொல்கிறோம் இல்லையா, அப்போ நாடாளுமன்ற முறை, அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டவை முறை. அப்படியே பாருங்கள், அதே போல் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட், ஒரு பில் ஆக்டாக மாறினா அது காரணம் யார்? பிரசிடென்ட் தான் வந்து சைன் பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த பிரசிடென்ட்டு. ஸோ எலெக்ஷன் சிஸ்டம், அதே போல் நம்ம வந்து ரிட்டு, 5 ரிட் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், செட்டோரி, கியோ வாரண்டோ, இப்படி நம்ம வந்து 5 நீதிபர் ஆணைகள். இதுதான் வந்து ஹைகோர்ட் ஆர்டிகல் 226 அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32. ஸோ இதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து அப்போ 5 ரிட்ஸ் அப்படின்றது இங்கிருந்து தான் நம்ம வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்குறோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஒற்றை குடியுரிமை அப்படின்னா நம்ம இந்தியாவோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமை தான் நம்ம இந்திய நாட்டில். பட் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டியூல் சிட்டிசன்ஷிப் இருக்குது, இரட்டை குடியுரிமை இருக்குது. ஸோ இப்போ இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை குடியுரிமைனா அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நேஷனலுக்கு கண்ட்ரிக்கு ஒன்று இருந்திருக்கும், அட் த டைம் அந்த பிரசிடென்சி, அதாவது மாகாணம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துக்கு ஒன்று இருக்கும். இப்போ அமெரிக்காவில் எடுத்தோன்னா நம்ம மாகாணம் தான் வந்து சொல்கிறாங்க, ஃப்ளோரிடா மாகாணம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், இப்படி சொல்கிறோம் இல்லையா. மொத்தம் 50 மாகாணம் இருக்குது அமெரிக்காவில். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாகாணத்திற்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் அந்த நேஷனல் கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் என டியூல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஆனால் நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே ரைட். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சரிங்களா? சரி ரைட். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 9 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க குடியுரிமையை. பின்னாடி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to, அதாவது 5 to 11 நடத்துகிறப்ப நம்ம என்டையர் டேட்டா வந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கிலாந்தில் என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனை தொடர்ந்து நமக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து என்னென்னலாம் சார் எடுக்கப்பட்டது. ஸோ அமெரிக்காவிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள் முகவரை அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நீதி புனராய்வு அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. இம்பீச்மெண்ட் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி நீக்கம் பண்ணுறது அமெரிக்காவிலேருந்து தான். அதே போல் இம்பீச்மெண்ட் பார் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்ணுறது எங்கிறது தான் அமெரிக்காவில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனை தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற என்ன அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுநல வழக்கு அப்படின்றது பீப்புள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லிலிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பொதுநல வழக்கு அப்படின்றது அமெரிக்காவில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாமே அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, முகவரை, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற பதவி நீக்கம், அதே போல் வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர், இது எல்லாமே இங்கே இருந்து எடுத்திருக்கோம், அமெரிக்காவில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த இது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ இங்கிலாந்து அண்ட் யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் ஸோ என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அயர்லாந்து என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அயர்லாந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிபிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பார்ட்டு 4ல் நம்ம வந்து பார்ப்போம். ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் 36 to 51 வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதே போல் பிரசிடென்டுடைய எலெக்ஷன் சிஸ்டம், குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை அப்படின்றதும் இதே ஐரிஷிலேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுடைய நாமினேட் கேண்டிடேட்ஸ், நியமன உறுப்பினர்கள். இப்போ கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 நியமன உறுப்பினர்களை தற்போதைய தமிழக அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்எல்ஏஸ் தான் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபாவுடைய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ அந்த 18 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் டோட்டலாக எவ்வளோ, மேக்ஸிமம் 250. கரண்ட்டில் நமக்கு வந்து தற்போது நடைமுறையில் 245. ஸோ அதில் 12 பேர் அப்பாயின்மெண்டட் பை த யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, இப்படி 12 பேர் அப்பாயின்மெண்டட் பை த பிரசிடென்ட். ஸோ இந்த 233 இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 233 ஸ்டேட் எவ்வளோ, யூனியன் டெரிட்டரின்னு பின்னாடி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ அந்த 18 2 இயர்ஸ் எவ்ரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ரொட்டேஷன் மெத்தடில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் 1/3 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து வெளியேறுவாங்க. இட் இஸ் த பர்மனன்ட் ஹவுசஸ், இது ராஜ்யசபா. ஸோ அப்போ தற்போது இப்போ 6 வேக்கண்ட், அந்த 6 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத நான் அடுத்த ராஜ்யசபா நடத்துகிறப்ப நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அதே போல் ராஜ்யசபா நியமன உறுப்பினர், குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்தில் எடுத்துருக்காங்க. கனடாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க. ஸோ கனடாவில் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னோம், இந்த ஆளுநர் முறைன்றது 1935 எடுத்திருப்பாங்க. அந்த ஆளுநரை நியமிக்கக்கூடிய, அதாவது ஆளுநர் அப்பாயின்மெண்டட் பை த யூனியன் கவர்மெண்ட், இது எங்கிறதுனா கனடாவில். சுப்ரீம் கோர்ட்டினுடைய த அட்வைசரி பவர், ஆலோசனை அதிகாரம் ஆர்டிகல் 143 படி பிரசிடென்ட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க, ஜுடிஷியல் சார்ந்த அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க ஆர்டிகல் 143 படி. சரி, ஓகே, ரைட். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டோடைய பவர், எஞ்சி அதிகாரங்கள், அதுவும் அங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய வலுவான அதிகாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தான் கனடாவிலேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து என்ன எடுக்கப்பட்டது. இந்த வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, வெய்மர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, அல்லது ஜெர்மனின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷனில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலையின் போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன்சலேஷன், ரத்தாகக்கூடிய உரிமை. இதுதான் ஆர்டிகல் 19 நமக்கு அதை தான் சொல்லுது இல்லையா. ஸோ ஆர்டிகல் 19 அதை சொல்லலை, இது நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா ஆர்டிகல் 352 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி வந்து 3 முறை கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிகல் 352 படி. ஏன்னா 352லேருந்து அப் டு 360 வரைக்கும் நம்ம எமர்ஜென்சி பற்றி பார்க்குறோம். பார்ட் 18ல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் இந்த நேஷனல் எமர்ஜென்சின்றது ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சினா 356. ஸோ இப்போ நம்ம ஜெர்மனியிலேருந்து
வந்து என்ன சோர்சஸ் எடுத்திருக்கோம், அடிப்படை உரிமை, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமை ரத்தாகக்கூட முறையை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 19 அப்படின்றது என்ன ஆகிடும்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆர்டிகல் 19 அப்படின்றது 19ன்றது என்ன சார் சொல்லுது, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிபர்ட்டி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீடம் ரைட்ஸை பற்றி சொல்கிறோம், சுதந்திரம் அப்படின்றது. அப்போ சுதந்திர உரிமையை பற்றி சொல்கிறது அந்த ஆர்டிகல் 19. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ABCDF வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த இப்போ 1960 இந்தியாவுக்கு சீனாவுக்கு போகிறப்ப எமர்ஜென்சி இருந்தது. 1971 இந்தியா பாகிஸ்தான் அப்போ இருந்துச்சு. 1976 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மர்ட் ரிபல்லியன் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு கலவரம், அந்த இதுக்கு பேர் தான் ஆயுத கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கிலீஷில் ஆர்மர்ட் ரிபல்லியன். ஸோ இந்திரா காந்தி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்நாட்டு கலவரத்தை வச்சு தேசிய நெருக்கடி அறிவிச்சாங்க. இதுவரை 3 முறை நெருக்கடி வந்து தேசிய நெருக்கடி அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி அந்த தேசிய நெருக்கடியின் பொழுது ஆர்டிகல் 19 என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ பேச்சுரிமை இல்லையா, ஆயுதமின்றி கூடும் உரிமை, இந்தியாவென்றும் சென்று வசிக்கும் உரிமை, இந்தியாவெங்கும் சென்று வரும் உரிமை, இதான் வந்து 19 சப்கிளாஸ் D, 19 சப்கிளாஸ் 1 E, அடுத்து F, இப்படி எல்லாம் இருக்கும். G தொழில் செய்யக்கூடிய உரிமை. அப்போ அதெல்லாம் என்ன ஆகிடும், டீஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் ஆர்டிகல் 20 and 22 வந்து பார்த்தீங்கன்னா 21 அப்படின்றது இது எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் அப்போ டீஆக்டிவேட் ஆகுது. ஆனால் இதே ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 and 21 இது ரெண்டுமே பிரசிடென்ட்டே நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, டீஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்போ என்ன தான் இருக்கும், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லேயுமே இது ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். பின்னாடி நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நடத்துகிறப்ப நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்துகிறேன், சரிங்களா. ஓகே ரைட். அப்போ இதுதான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து என்ன எடுக்கப்பட்டது, ரஷ்யாவிலேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் எழுதும் பொழுது அடிப்படை கடமைகள்லாம் ஒன்றும் இல்லை. இது எங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1976 42வது சட்டத்தின்படி சொரன்சிங் கமிட்டியின்படி தான். ஸோ நம்ம வந்து ஆர்டிகல் 51 சப்கிளாஸ் ஏவில் தொடங்கி ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் K வரைக்கும் தற்போது 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 2002 86வது சட்டத்தின்படி தான் நமக்கு வந்து 2002 86 கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த 6 to 14 இருக்குது கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சேர்த்துறாங்க. அதே போல் இதுலேயுமே இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் இருக்குது. சேம் 2002 86வது சட்ட திருத்தம். சரி ரைட், இப்போ இங்கே வருவோம். ஸோ அப்போ ரஷ்யாவில் இருந்து அடிப்படை கடமைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோசியலி அண்ட் எக்கனாமிக்லி அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஃபார் த ஃப்ரீ ஆம்பிள். ஸோ முகவரையில் சமூகம், பொருளாதாரம், அரசியல் நீதி அப்படின்றது எங்கே இருக்காங்க, ரஷ்யாவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரெஞ்சு நாட்டிலிருந்து குடியுரிமை ரீபப்ளிக். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவம், லிபர்ட்டி. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெஞ்சு நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, சரிங்களா. ஸோ அடுத்து நமக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட், ஒரு சட்டத்தை திருத்தக்கூடிய ஆர்டிகல் 368 இல்லையா, அதுதான் சொல்லுது. ஆர்டிகல் 368 பார்ட் 20 இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பார்ட் 20 ஸோ ஆர்டிகல் 368. ஸோ ஒரு சட்டத்தை திருத்துறது அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டத்தை திருத்தக்கூடிய முறை எங்கேருந்து அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம், சரிங்களா. ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன சார் எடுத்திருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, சரிங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ், சரிங்களா, வணிகம், காமர்ஸ், வணிகம், வர்த்தக சுதந்திரம், வர்த்தகத்தில் சுதந்திரம், வணிகம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுப்பட்டியல் கன்கரண்ட் அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங், கூட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 108 படி 108 படி கூட்டு கூட்டம் அப்படின்றது, இந்த கூட்டு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது கூட்டுபவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். இதுவரை 3 முறை தான் நம்ம வந்து கூட்டு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. பின்னாடி டீட்டெயிலாக நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஸோ அது இங்கேருந்து ஆஸ்திரேலியா வந்து, அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வணிகம், வர்த்தகத்தில் சுதந்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொதுப்பட்டியல், அப்புறம் கூட்டு கூட்டம், இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்படுது. ஸோ அப்போ 60 நாடுகள்லேருந்து இந்த மாதிரி முக்கியமானது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற நம்ம வந்து பார்க்குறோம், சரிங்களா. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த கான்ஸ்டியூஷனுடைய கண்டினியூ பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.